கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம அதிகமாக தெரிந்து கொண்டது தான். அதாவது ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தால் நமக்கு பதில் உண்டு. ஆனால் எப்படி ஜெபித்தால் பதில் கிடைக்கும்? அதுதான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசப்படுகிறார். ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஆனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கட்டாயம் வரும் என்ற நிச்சயத்தோடு முழு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். பாயிண்ட் அதுதான். ஏன்னா ஆண்டவர் அநேக இடத்துல சொல்கிறாரு, இதை நான் செய்வேன், நீ விசுவாசிக்கிறையா? இதனிலும் மேலான விசுவாசத்தை நான் பார்க்கலையே. யாரெல்லாம் விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் அற்புதம் செய்கிறார். இன்றைக்கும் நம் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்து நமக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் நாம் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நடக்குமா நடக்காதா சந்தேகப்பட்டா நடக்கவே நடக்காது. நம்ம ஒரு விஷயத்தில் இது நடக்குமா அப்படின்னு சந்தேகப்பட்டா நடக்காது. ஏன்னா அவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம்னு சொல்கிறார். அப்போது ஜெபத்தில் பதில் ஜெயமாக வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுக்கு இதை செய்வதற்கு வல்லமை உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். இப்போது 2 சீஷர்கள் அந்த ஊமையான பிசாசை விரட்ட முடியாதபடிக்கு அந்த தகப்பன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே, இவனை நான் உங்களுடைய சீசர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், அவங்க எத்தனையோ முறை அவங்களால விரட்ட முடியலை அப்படின்னு அவருக்கு கோபம் வருது. அவர் சொல்கிறாரு, மாறுபாடு உள்ள சந்ததியை எவ்வளவு காலம் நான் அவங்களோட இருப்பேன், ஏன் உங்களுக்கு இந்த அவிசுவாசம்? ஏன் உங்களால் வந்து விரட்ட முடியல? ஏன் விசுவாசம் இல்லை? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே அப்படின்னு கோபப்படுறாரு. நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசித்து நீங்கள் அதை அனுப்பலை, அதை செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் அவர் சொல்கிறார், இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி புறப்பட்டு போகாதுன்னு சொல்கிறார். அப்போது நாம் விசுவாசிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் வரும். எவ்வளவோ கடன் இருக்குது, அந்த கடனை அடையணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவரால் அந்த கடனை அடைக்க முடியுன்ற விசுவாசம் வேணும். நம்ம பிள்ளைக்கு வந்து பெரிய காலேஜில் சீட்டு கிடைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் ஓடி போய் அந்த மனுஷனை பார்க்குறேன், இந்த மனுஷனை பார்க்குறேன், லஞ்சவாதத்துக்கு பணத்தை சேர்க்குறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு எசப்பா என் பிள்ளைக்கு அந்த சீட்டு தாங்கன்னா கிடைக்காது. நாம் கர்த்தரையே முழுமையாக சார்ந்து கொண்டால், அவரை நாம் முழுமையாக விசுவாசித்தால், அவரிடத்தில் காரியத்தை ஒப்பித்து நான் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் செய்வார், அற்புதம் செய்வார். என் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய காலேஜில் சீட்டா, அது இலவசமாக கிடச்சதா, அதாவது டொனேஷன் கொடுக்காம கிடச்சதா? கிடைக்கும், கர்த்தரால் வரும். நாம் காத்திருக்க வேண்டும் விசுவாசத்தோடு. அவர் கிளைமேக்ஸ் ஹீரோ. நம் விசுவாசிக்கலைன்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் கிடைக்காது. முழு விசுவாசத்தோடு நாம் அதை கேட்கும்போது நிச்சயமாக நாம் அதை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஜெபத்துக்கு பதில் வரும். இது ஏன் அது மட்டும் இல்லை, அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறார் ஆண்டவர், நீ ஜெபம் பண்ணும் போது உன் சகோதரனிடத்தில் நீ கோபப்பட்டு மன்னிக்காதிருந்தால், நீ கிறிஸ்து, அதாவது தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் வந்து அவனை முதல்ல மன்னிச்சிருங்க. அடுத்தவர்கள் நமக்கு செய்த தீமையாக இருக்கலாம், நாம் நன்மை செஞ்சுருப்போம், அவங்க நமக்கு தீமை செஞ்சுருக்கலாம், அக்கிரமம் செஞ்சுருக்கலாம், நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம், மன்னிக்க முடியாத குற்றமாக கூட இருக்கலாம். ஆனாலும் நாம் தேவன் சமூகத்துக்குள்ளே போகும்போது, நாம் ஜெபத்துக்குள்ளே போகும்போது, நாம் முதலில் மற்றவர்களை மன்னித்து விட்டு, உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறை இருந்தால், அவர் சொல்கிறார், காணிக்க போட வரும்போது சொல்கிறார், காணிக்க போட வரும்போது, எப்பா நீ முதல்ல உன் சகோதரனிடத்தில் கோபமாக இருக்கியா, முதல்ல அவனை மன்னிச்சுட்டு வந்து நீ காணிக்க போடுன்றார். அதுபோல தான் ஜெபத்திலையும். பிரியமானவர்களே, நீ ஜெபிக்க உட்காரும்போது, நீ ஜெபிக்க நிற்கும்போது, நீ ஜெபிக்க முழங்கால் படியிடும்போது
யார் மேலே நமக்கு கோபம் இருந்தாலும், யாரை மன்னிக்காத இருப்படி இருந்தாலும் அவர்களை நீ மன்னித்து, மனதார மன்னித்துட்டு அப்புறமா நீ ஜெபம் பண்ணு, உனக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இல்லைன்னா நம்மளுடைய கீழ்ப்படியாமை என்ற அந்த சுவர் நம் ஜெபம் மேலே போகாதபடிக்கு இங்கே நின்றுது, தடையாய் நின்றுது. அது நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா கர்த்தருடைய வசனங்களுக்கு முழுவதும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் கிறிஸ்துவை போல் அடிச்சாங்க, கொட்டுனாங்க. பிதாவே, இவர்கள் இன்னது செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஸ்தேவான் சொன்னான், அவன் உண்மை உள்ளவன், ஒழுக்கம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். வானத்தில் மேலே நான் பார்க்குறேன், நான் தரிசிக்கிறேன்னு சொல்கிறான். அவ்வளோ பரிசுத்தவான். அவனை கல்லெறிஞ்சு கொள்ளும்போது பிதாவே இவர்களை மன்னியும்னு சொன்னான். கிறிஸ்துவை போல நாம் மன்னிப்பவர்களாய் அந்த மன்னிக்கும் குணம் இருக்கும்போது நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. இது ஒரு ரகசியம் பிரியமானவர்களே. நான் அநேக நேரங்களில் ஜெபிக்கிறேன், எனக்கு ஏன் பதில் வரல? நம்ம மன்னிக்கலை. சகோதரன்னு சொல்கிறது நம்ம கூட பிறந்தவங்க இல்லை. யார் சகோதரன்? யார் சொல்கிறார் ஆண்டவர்? எனக்கு யார் பிறன், யார் சகோதரன்? எப்பா இவன் தான்ப்பா உனக்கு சகோதரன். யாராக இருந்தாலும். அதனால தான் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு ஒரே தகப்பன். அப்போ பிள்ளைகள் எல்லாரும் அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி தான், சகோதரன் சகோதரி தான். அப்போ யாராக இருந்தாலும் சகோதரன், நமக்கு சகோதரி. மற்றவர்கள் செய்த குற்றங்களை, நமக்கு விரோதமாய் செய்தவைகளை நாம் மன்னிக்கும் போது நம் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது. இது உண்மை பிரியமானவர்களே. கர்த்தர் சொன்ன மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தை இது. நம்மளா பேசலை, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும்படியாய் முழு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொல்கிறாரு, ஒரு மலையை பார்த்து நீ விசுவாசத்தோடு நீ பெயர்ந்து தள்ளுண்டு கடலுக்கடியில் போ அப்படின்னு சொன்னால், நீ விசுவாசத்தோடு நீ செஞ்சேன்னா அது போகுன்றாரு. அதுக்கு எவ்வளோ விசுவாசம் வேணுமா? கடுகள விசுவாசம் இருந்தால் போதுமா? அவர் சொல்கிறது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. அப்போ விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம விசுவாசிக்காமல் நம்ம ஜெபிக்கிறோமா? உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட மலையை பார்த்து தள்ளுண்டு போனால் தள்ளுண்டு போயிடும். அப்போ நீ விசுவாசிக்கணும். ஜெபம் பண்ணும்போதே நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். இதை செய்வதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு, அவர் செய்வார். அவருடைய நாமத்தின் மேலே நீங்கள் பரிபூரண நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு காரியத்தை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது உண்டானால் அந்த காரியம் உங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. 2வது முக்கியமான ஒரு வார்த்தை, மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இந்த 2ம் இருந்தால் நம் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஒருவேளை இது நாள் வரைக்கும் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்ற காரியங்களில் நாம் ஜெபித்து போகிறோமா? இது போல் நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நாம் மற்றவர்களை மன்னித்து மீண்டுமாய் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்த காரியத்தில் கர்த்தர் உண்மையிலேயே மெய்யாகவே அவர் ஜீவனுள்ள தேவன், அற்புதம் செய்வார். அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் சொல்கிறார்ல, என்னுடைய வார்த்தை ஒரு நாள் வானமும் பூமியும் வழிந்து போம், என் வார்த்தையோ ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் இனிமேல் ஜெபிக்க கற்றுக்கொள்வோமா? இதுவரைக்கும் ஜெபிச்சிருக்கோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில காரியங்களில் நாம் தெரியாதபடிக்கு நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசினார். அதற்கு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? காட் பிளஸ் யூ. மேலான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.